بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனின் இறுதி தூதர் நம் மீறினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவட்டை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நடைபெற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மகத்தான மார்க்கத்தை பெற்றிருக்கின்றன. அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பேணி நடந்து மரணிக்கக்கூடிய தருவாயில் நல்லதொரு முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவுடைய உரையில் இஸ்லாத்தின் பார்வையில் சினிமா என்கின்ற ஒரு தலைப்பை மையமாக வைத்து ஒரு சில விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் படைத்திட்ட படைப்பினங்களிலேயே ஆகச் சிறந்தவன் இந்த மனிதன்தான்.
சிறந்த படைப்பு, உயர்ந்த படைப்பு, உன்னதமான படைப்பு, அனைத்து படைப்பினங்களுக்கும் மடிமகுடமாக திகழக்கூடியவனும் இந்த மனிதன்தான். இதற்கு அவனுடைய அறிவாற்றல் ஒன்றே அத்தாட்சியாகவும் கூட இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நூற்றாண்டை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மனிதனுடைய சாதனைகள் என்பது இந்த மண்ணில் மட்டுமல்ல, அந்த விண்ணிலும் கூட பரவி கிடக்கிறது என்று சொன்னால் அதில் மிக இல்லை. ஏன் இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த மனிதனுடைய சிறப்பை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளும் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். மனிதனுக்காகவே படைக்கப்பட்டிருப்பதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். திருமறை குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், சூரத்துல் ஜாசியா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் 45வது அத்தியாயம் 13வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், وَسَخَّرَ لَكُم مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ جَمِيعًا مِنْهُ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. மேலும் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் தன் அருளில் இருந்து அவன் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். நிச்சயமாக இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது. இப்ப வானங்களில் உள்ளவை, பூமியில் உள்ளவை, இவை அனைத்தும் மனிதர்களுக்காக அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருப்பதாக திருமறை குர்ஆனில் பதிவு செய்கின்றான். இப்படி அளப்பெரும் சிறப்புகளை பெற்றிருக்கின்ற இந்த மனித சமூகம் இன்றைக்கு அழிவின் பாதைகளை நோக்கி மிக வேகமாக இழுத்து செல்லப்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைக்கெல்லாம் கல்வி, கலாச்சாரம், பண்பாடு, சூழல், ஒழுக்கம் இவைகளெல்லாம் மாசுபட்டு கிடக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநாகரிகங்கள் எல்லாம் இன்றைக்கு நாகரிகமாக பார்க்கப்படுகிறது. அலட்சியங்கள் எல்லாம் இன்று ஆரோக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒழுக்க சீர்கேடுகள் எல்லாம் இன்றைக்கு உயர்ந்த பண்பாடுகளாக நமக்கு காட்டப்படுகிறது. இப்படியான ஒரு கால சூழ்நிலையில் தான் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தலைமுறையினரும் கூட இன்றைக்கு அதிலே பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை, எப்படிப்பட்ட பண்பாட்டை, எப்படிப்பட்ட கல்வி ஞானத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு போதைகளுக்கும் பாலியல் வன்முறைகளுக்கும் அது போன்ற தவறான விஷயங்களில் ஈடுபடுவதை எல்லாம் இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கெல்லாம் அடிப்படையில் என்ன காரணம் என்று நாம் சீர்தூக்கி பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு பொதுவாகவே சமூக முன்னேற்றத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய இன்றைய சினிமாக்களை ஜாதி மத பேதமின்றி, படித்தவர் பாமரர் என்ற பாகுபாடின்றி, சிறியவர்கள் பெரியவர்கள் என்கின்ற அந்த வயது வித்தியாசமின்றி அனைவர்களும் அதற்கு ஆதரவு தெரிவிப்பதுதான். இன்றைக்கு சமூகம் ஏன் சீர்கேட்டை நோக்கி இழுத்து செல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த சினிமாக்கள் இருக்கிறதே, இந்த சினிமாக்களை அனைத்து ஜாதியினரும், அனைத்து மதத்தினரும், படித்தவர்கள் பாமரர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல், சிறியவர்கள் பெரியவர்கள் என்கின்ற அந்த வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? சினிமா தானே, பார்த்தால் என்ன, அதனால் என்ன தப்பு என்றெல்லாம் இன்றைக்கு கேட்கப்பட்டு அது ஒரு பெரிய ஒரு அலட்சியமாக, அது ஒரு பெரிய தவறே கிடையாது என்று ஒரு அலட்சிய போக்காக இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஏன் சினிமாக்கள் தயாரிப்பதை கூட ஊக்குவிக்கக்கூடிய ஆளின் பெருமக்கள் கூட இன்றைக்கு தோன்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு சாபக்கேடான ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய சாபக்கேடான ஒரு விஷயம்.
கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். 1895 ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூமியர் சகோதரர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இன்றைய சினிமா, அதில் ஏதாவது நன்மைகள் இருக்கிறதா? அப்படியே நன்மைகள் இருந்தாலும் எப்படி அந்த நன்மைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் தெரியுமா? ஒரு வைக்கோல் போர்வை இருக்கிறது என்று சொன்னால் அந்த போர்வைக்குள்ள ஒரு சின்ன குண்டு ஊசி கிடக்குமா இல்லையா? அது போலதான் நம்ம நன்மைகளை இன்றைய சினிமாக்களில் பார்க்க முடிகிறது. எந்த சினிமாக்களிலாவது இஸ்லாம் தடை செய்த காட்சிகள் இல்லாமல் இருக்கிறதா? இசை இல்லாமல் இருக்கிறதா? ஆண் பெண் அந்த கலந்துரையாடல் இல்லாமல் இருக்கிறதா? எல்லா சினிமாக்களிலும் எப்படிப்பட்ட சினிமாக்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமூகத்தில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் வந்ததே, ஹபீபி என்று சொல்லக்கூடிய அந்த படம். அந்த படத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு முதலமைச்சர் நடித்து வெளிவந்திருக்கிறது ஜனநாயகன் என்ற படம். அந்த படத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறதா இல்லையா? இஸ்லாம் கண்டிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறதா இல்லையா? இஸ்லாம் இசையை தடை செய்திருக்கிறதா இல்லையா? அது அந்த படங்களிலே இருக்கத்தானே செய்கிறது. எந்த படங்களுக்கு நாம் ஆதரவாக பேசுகிறோமோ, எந்த படங்களை பார்த்தால் தவறில்லை என்று நாம் சொல்லுகின்றோமோ, அந்த எந்த படங்களிலாவது இசை இல்லாமல் இருக்கிறதா? ஆண் பெண் கலப்பு இல்லாமல் இருக்கிறதா? அருவருக்கத்தக்க காட்சிகள் இல்லாமல் இருக்கிறதா? எல்லாம் இருக்கத்தானே செய்கிறது, எல்லாம் இருக்கத்தானே செய்கிறது. ஆனால் அதையும் கூட ஒரு சிலர்கள் என்ன செய்யறாங்க, இதுல என்ன தப்பு? நாங்க 20-25 ஆண்டு காலங்களாக இந்த தமிழ் உலகத்திலே நம்மை பற்றி கூறி வந்தது எல்லாம் என்னது, அவர்கள் ஒரு 2 மணி நேரத்தில் தமிழ் சமூகத்திற்கு புரிய வைத்து விட்டார்கள் அல்லவா? அதை பார்த்துத்தானே ஆக வேண்டும். தமிழ் சமூகம் அதற்கு ஆதரவு கொடுத்துத்தானே ஆக வேண்டும். முஸ்லிம்கள் பெயரிலே எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த திரைப்படத்திற்கு நாம் ஆதரவு தந்துதானே ஆக வேண்டும் என்ற குரல்கள் எழுப்புவதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு தயாரிக்கப்படக்கூடிய எந்த ஒரு திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய இந்த சினிமாக்கள் அழிவின் பாதைகளை, அழிவின் வாசல்களை திறந்துவிட்டு எல்லா விதமான கீழ்த்தரமான செயல்களையும் மக்களிடத்திலே திணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் அதிலே இருக்கலாம், ஆனால் அது இருந்தால் ஹலால் ஆகிவிடுமா? அல்லாஹ் மதுவை கொடுத்தான், அல்லாஹ் பேசுகிறான். மதுவில் கூட உங்களுக்கு சில நன்மைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதில் தீமைகள் தானே அதிகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ தீமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய விழுமியங்களை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு சினிமாக்களில் இருக்கிறது. மனிதனுடைய அறிவை போக்கி, மனிதனுடைய அறிவை சிந்திக்க விடாமல், இதயத்தை சிறகடிக்க செய்து பல விஷயங்களை மனிதனால் திரைப்படத்தை பார்க்கக்கூடியவங்களை பாருங்க. இன்றைக்கு யாரெல்லாம் திரைப்பட ரசிகர்களாக, ஒரு திரை நடிகர்களுக்கு பின்னால் போகக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலே இருக்காது. பார்க்கிறோம், இன்றைய கால சூழ்நிலையில் கூட நிறைய பேரை பார்க்கிறோம். என்ன, ஒரு நாட்டின் அமைச்சராக இருக்கக்கூடியவர் என்ன செய்கிறார்? ஒரு நாட்டின் அமைச்சராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய தலைவன் நடித்துவிட்ட கடைசி படம் என்பதற்காக அந்த படத்தை பார்த்து கொண்டே கதறி கதறி அழுகிறார். இதோடு முடிந்து விட்டது, இனிமேல் என் தலைவன் நடிக்க மாட்டானா என்று ஏங்கக்கூடியவராக. யார்? நாட்டின் முதலமைச்சர், அவர் நாட்டுடைய அமைச்சர், அவர் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் பரவாயில்லை. யாரு? இஸ்லாமிய பெயர் தாங்கி, இஸ்லாமிய பெயர் தாங்கி முகம்மது என்று சொல்லக்கூடிய பெயரை அவர் கூட பெயரோடு வைத்திருக்கிறார்கள். அந்த பெயரை சொல்லி சொல்லுகிறார்கள், இதோ இந்த முகம்மது என்கின்ற இந்த அந்த பெயர், அவருடைய பெயர் நான் சொல்ல விரும்பல, முன்னர் என்ன செய்தாரு? முகம்மது என்கின்ற இந்த அமைச்சர் இந்த திரைப்படத்தை பார்த்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகளை எல்லாம் சமூக வலைத்தளங்களே இன்றைக்கு பரவ செய்கிறார்களா இல்லையா? அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உண்மையிலே இந்த திரைப்படங்கள் எல்லாம் மனித இதயத்தை கெடுத்து
அறிவை கெடுத்து நல்ல சிந்தனைகள் வளர விடாமல் தடுத்து நிறுத்தி நாசமாக்கக்கூடிய வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறது, நாசமாக்கிக் கொண்டிருக்கிறது, சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட திரைப்படங்களாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சமூக சூழலில் இஸ்லாமிய இளைஞர்களுடைய ஆற்றல்கள் அபரிமிதமானது. இஸ்லாமிய இளைஞர்களுடைய ஆற்றல் என்பது அபரிமிதமானது. ஆனால் அந்த ஆற்றலையும் அந்த திறமையையும் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்களா? இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறார்களா? சமூகத்தின் உயர்வுக்காக பயன்படுத்துகிறார்களா? ரெண்டுக்கும் பயன்படுத்துறதில்லை. ஆனா அதையும் தாண்டி சரி பயன்படுத்தல, பேசாம இருக்கலாமா இல்லையா? சும்மாவது இருக்கலாமா இல்லையா? ஆனால் இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் என்று கூட சொல்ல தேவையில்லை. ஏன், இன்னும் முதிர்ச்சி பெற்றவர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் மாத்திரமல்ல, முதிர்ச்சி அடைந்தவர்கள் கூட, ஒரு 40 வயது 50 வயது ஆனவர்கள் கூட அந்த சினிமா மோகத்தில், ரசிகன் என்ற மோகத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இவர்கள் இஸ்லாத்திற்காக எதையும் செய்யவில்லை, இஸ்லாமிய சமூகத்தில் எழுச்சிக்காக எதையும் செய்யவில்லை. ஆனால் அதை செய்யாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? சினிமா. இதற்கெல்லாம் என்ன காரணம்? சமூகம் இன்றைக்கு சீரழிந்து போவதற்கு, அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் சீரழிந்து போவதற்கு இது போன்ற சினிமாக்கள் வருகின்ற பொழுது, ஒரு சில நல்ல கருத்துக்கள் அதிலே இருக்கின்ற பொழுது அந்த கருத்துக்களை மட்டும் தூக்கி பிடித்துக் கொண்டு இந்த சினிமாக்களை பார்ப்பது கூடும், ஹராம் அல்ல ஹலால் என்று ஃபத்வாடுகிறார்களே, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் கேள்விக்குரியவர்கள். பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் அல்லாஹுக்கு அடிப்பணிய வேண்டியவர்கள் அசிங்கங்களுக்கு அடிப்பணிந்து அலங்கோலமாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓத வேண்டிய எத்தனையோ இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் குஃப்ரான செயல்களில் ஈடுபடுத்தக்கூடிய ஈனத்தனமான சில காட்சிகளை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வள்ளல் நபியின் வாழ்வை பின்பற்ற வேண்டிய எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்களும் வக்கற்றவர்களின் வாழ்வை எல்லாம் இதுதான் எங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை என்றெல்லாம் அவர்களுக்கு பின்னால் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இந்த இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமான மார்க்க சமூக பணிகளில் ஈடுபட வேண்டிய இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் எதுக்கு போய் நிற்கிறான்? ஒரு திரைப்படம் வந்துவிட்டால் தான் ரசிக்கின்ற அந்த கதாநாயகனுடைய படம் வந்துவிட்டால் முதல் காட்சியில் வந்து நிற்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு செலவுகள் செய்தாலும் சரி, எத்தனை ரூபாய்க்கு அந்த டிக்கெட்டுகள் விற்கப்பட்டாலும் சரி, அதற்காக முயற்சி எடுத்து அந்த திரைப்படங்களை முதல் காட்சியிலேயே பார்த்துவிட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் தோன்றியிருக்கிறது என்று சொன்னால் இந்த சமூகம் எப்படிப்பட்ட அபாயகரமான சூழ்நிலையை நோக்கி இழுத்து செல்லப்படுகிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே, கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, மனிதனை அது அழிவில் தான் ஆற்றும். மனிதனை சிந்தனை ரீதியாக அவைகளை சிந்திக்க வைக்காது. இன்னைக்கெல்லாம் நிறைய மக்கள் பேசுறாங்க. ஒரு ஹபீபி என்கின்ற ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படம் இஸ்லாமிய குடும்பத்துடைய யதார்த்தமான வாழ்வியலை அழகாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. எல்லாரும் பார்க்கணும். யாரு? குடும்பத்தில் உள்ள பெண்மணிகள் எல்லாம் ஆண்கள்கிட்ட சொல்லி அந்த படம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி கொடுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய பெண்மணிகள்,
வீட்டில் உள்ள இல்லத்தரசிகள், ஐங்கால தொழுகையாளிகள் கேட்கிறாங்க. பல குடும்பங்கள்ல நாம கேள்விப்படுறோம், அந்த படத்தை பார்க்கணும் என்று. அன்பானவர்களே, இப்படித்தான் ஷைத்தான் அவனுடைய அழிவின் வாசல்களை திறந்து விடுவான். அழிவின் வாசல்களை திறந்து விடுவான். அதில் நாம் ஒருபொழுதும் அகப்பட்டு விடக் கூடாது. அதனால்தான் மார்க்கம் முதல்ல இசை ஹராம், இசை ஹராம், மனிதனை சிந்திக்க வைக்காது. இசையில் லயிக்கக்கூடியவன் அவனுடைய இதயம் இறைவனை பற்றி சிந்திக்காது, மற்ற எந்த விஷயங்களையும் சிந்திக்காது. அப்ப அதுல முதல் விதை பெறுவது இசை. அதற்கு அடுத்ததாக ஆண் பெண் கலப்பு. இதெல்லாம் மார்க்கம் தடுத்திருக்குதா இல்லையா? நம்ம சாதாரணமாக வியாபாரத்துல ஹலால் ஹராம பேரணும். வியாபாரத்துல ஹலால் ஹராம பேணக்கூடிய நாம மற்ற உணவு பண்ட விஷயங்களிலே ஹலால் ஹராமை பேணக்கூடிய நாம சினிமா என்கின்ற சமூக வலைத்தளங்கள் என்கின்ற வருகின்ற பொழுது அந்த எந்த காட்சியை பார்க்கணும், எந்த காட்சியை பார்க்க கூடாது தவிர்த்து கொள்கிறோமா? முடியலையே. அப்படியான எந்த விஷயங்களாவது நடைபெற்று இருக்கிறதா? ஒரு நல்ல காட்சியே இருந்தாலும் கூட அதற்குள் இருந்து கெட்ட விஷயங்களை நுழைக்கத்தானே செய்கிறார்கள். இப்படிதான திரைப்படங்கள்லாம் இருக்குது. எந்த ஒரு திரைப்படமும் இசைகள் இல்லாமல், ஆண் பெண் கலப்பு இல்லாமல், அசிங்கங்கள் இல்லாமல், அரைக்குறை ஆடைகள் இல்லாமல் ஏதாவது திரைப்படங்கள் வந்திருக்கிறதா? ஒன்றும் வரலையே. ஆனால் இன்றைக்கு அந்த திரைப்படங்களை பார்ப்பதற்கு ஏதோ ஒரு சில கருத்துக்கள், ஏதோ ஒரு சில நல்ல கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். அதான் சொல்றேன், இந்த வைக்கோல் போர்வையில ஒரு சின்ன குண்டு ஊசியை தேடுவதை போலதான். அப்படிதான் தேடி கண்டுபிடிக்கணும். நல்ல விஷயங்களை தேடி யாரும் சினிமாவுக்கு போறதில்லை. பொழுதுபோக்குக்காக போறோம். அந்த பொழுதை எப்படி போக்குறோம்? ஹராம்ல போக்குறோம். அதானே இது அர்த்தம். பொழுதை போக்குவதே ஹராம். அந்த பொழுதையும் எதுல போக்குறோம்? ஹராம்ல போக்குறோம்னா இது எப்படிப்பட்ட மனநிலை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த உறுப்புகள் அதுல முக்கியமானவைகள் செவிப்புலன், பார்வைப்புலன் இல்லையா? அல்லாஹ் தந்த நியாமத்துக்கள்ல மிக முக்கியமான நியாமத்துக்கள் செவிப்புலனும் பார்வைப்புலனும். செவிப்புலனும் பார்வைப்புலனும் இந்த இரண்டும் மனிதனது உள்ளத்தை என்ன செய்யும்னா தவறான பாதையில் பக்கம் அழைத்து செல்பவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. மறந்துடாதீங்க. ஒண்ணு, அதுக்கு தான் இசை ஹராம் சொல்லுது. அதுதான் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளணும்னு சொல்லுது இஸ்லாம். இந்த ரெண்டு என்ன செய்யும் தெரியுமா? உங்களை தவறான பாதையில் இழுத்து செல்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்தெல்லாம் ஏராளமான எச்சரிக்கை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக உங்களுடைய செவிப்புலன், உங்களுடைய பார்வை புலன்கள், உங்களுடைய இதயங்கள் இவைகள் ஒவ்வொன்றும் மறுமை நாளில் விசாரிக்கப்படும். கண்ணு பார்க்குது, செவி கேட்குது, உள்ளம் என்ன செய்யுது? அதன் பக்கம் லயிக்குதா இல்லையா? திரைப்படங்கள் என்ன செய்யுது? கண்களால் பார்க்கிறோம், செவி புலன்களால் பல விஷயங்களை அதாவது காமத்தை தூண்டக்கூடிய, இச்சையை தூண்டக்கூடிய விஷயங்கள் கூட செவி வழியாக கேட்கின்ற பொழுது ஒரு விதமான இச்சை ஏற்படுகிறதா இல்லையா? பார்க்கல, கேட்டாலே இச்சை ஏற்படுகிறதா இல்லையா? ஆபாசமான பேச்சுகளை கேட்பதற்கு சிலர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த செவிப்புலனும் பார்வை புலனும் உண்மையில் மனிதனை என்ன செய்யும் சொன்னா, அதை கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கலனா அவனை அழிச்சிடும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற பொழுது இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக செவிப்புலனும் பார்வை புலனும் இதயமும் அவைகள் ஒவ்வொன்றும் மறுமை நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படும்.
இமாம் இப்னு கையிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல் ஜவாரிஹு சபஅத்து வஹிய, உடல் உறுப்புகள் இருக்கிறது அது 7ஆக இருக்குது கொண்டிருக்கிறது. சொல்லுவாங்க, அல் ஐன் வல் உதுன் வல் ஃபம் வல் லிசான் வல் ஃபர்ஜ் வல் யது வர் ரஜுல் வர் ரஜ். ரிஜில் ரிஜில் என்று சொன்னால் கால்கள், ரஜுல்னா மனுஷன். என்ன? கண்ணு, காது, மூக்கு, வாய், நாவு, மர்மஸ்தானம், மர்மக உறுப்புகள், அது போல இந்த கால்கள், இவைகள் எல்லாம் உடல் உறுப்புகள், நமக்கு தெரிஞ்ச விஷயம். இவைகள் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? இய மராக்கிபுல் அக்தி வன் நஜாத். இந்த உறுப்புகள் இருக்கிறதே, இது வெற்றிக்கும் கைசேதத்துக்கும் மத்தியில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. எது? அல்லாஹ் கொடுத்த இந்த கண்கள், காதுகள், கைகள், அதே போன்று கால்கள், இவைகள் எல்லாம் எதற்கும் இணைக்கப்பட்டிருக்கிறது? வெற்றிக்கும் கைசேதத்துக்கும் மத்தியில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை பாதுகாப்பது அனைத்தின் நன்மைக்கும் அடிப்படை. நீங்க அதை பாதுகாத்தீங்கன்னா வெற்றி. அவைகள் பேணாமல் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அனைத்தின் தீமைகளுக்கும் அதுதான் அடிப்படை. இந்த உடல் உறுப்புகளை நீங்க பேணி பாதுகாக்கலன்னு வச்சுங்க, உங்களை அழிவில கொண்டு போய் சேர்த்துரும். உங்களை அழிவில கொண்டு போய் சேர்த்துரும். ரசூலுல்லாஹ் இன்னொரு கட்டத்தில் கூட இப்படி சொல்வாங்க, இன்னஃபில் ஜஸதி முல்கா, மனிதனுடைய சரீரத்திலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. மனிதனுடைய சரீரத்திலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இன்னஃபில் ஜஸதி முல்கா இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு. அது சீராக இருக்கும் என்று சொன்னால், இதயத்தை எந்த விதமான அந்த சூழ்ச்சிக்கும் அகப்பட்டு விடாமல், எந்த விதமான இச்சைகளையும் அதில் இடாமல், அதை சீராக நீ சரிப்படுத்திக் கொண்டால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய உடல் அனைத்தும் நலமானதாக இருக்கும். அது சீர்கெட்டுருச்சு, அது சீர்கெட்டு விட்டு விட்டால் உடல் அனைத்தும் சீர்கெட்டு விடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதனுடைய சரீரத்தில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்ப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுதான் இதயம். அந்த சதை துண்டு என்ன? மனிதனுடைய இதயம் இருக்கிறது. அந்த இதயம், அந்த இதயத்தை நாசப்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியது எது தெரியுமா? இந்த சினிமா. அதுக்கு தான் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். பச்சையாக ஹராம் என்று சொல்லணும். மனிதனுடைய இதயத்தை கெடுத்து அவனுடைய அறிவை வளர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அது சினிமா என்பதில் கிஞ்சிட்டும் சந்தேகமில்லை. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒண்ணு நீங்க எதுக்கு பெருசா நீங்க ஆதாரம் போக தேவையில்லை. சினிமா ஹராம் என்பதற்கு, இன்றைய திரைப்படங்கள் ஹராம் என்பதற்கு எங்கே போக தேவையில்லை. ஹபீபி திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஹபீபி திரைப்படத்தில் பெண்கள் இருக்கிறார்களா இல்லையா? அந்நிய பெண்களை காட்டப்படுகிறதா இல்லையா? அந்நிய பெண்கள் காட்டப்படுகிறார்களா இல்லையா? நான் பார்க்கல அந்த படத்தை. யாராவது பார்த்துருந்தா சொல்லுங்க. இல்ல இல்ல உஸ்தாத், அந்த படங்கள்ல எந்த பெண் மக்களையும் காட்டல. ஏதாவது இருக்கா? பெண்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹும் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். அல்லாஹ் சொல்றானே, நபியே மூமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். யகுது மின் அப்சாரிஹிம், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளணும். திரைப்படத்தை பார்க்கக்கூடியவர்கள் அந்த முக்கியமான காட்சியை மட்டும் பார்த்துட்டு பெண்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்காமல் இருக்கிறோமா? அந்நிய பெண்கள் வரக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்காமல் இருக்கிறோமா? எத்தனை திரைப்படங்களில் அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் அரைக்குறை ஆடையுடன் நடிக்கக்கூடிய காட்சிகளை இந்த கண்கள் தானே பார்க்கிறது.
இந்த கண்கள் பார்த்து இதயத்துக்கு சொல்லுகிறது, அந்த இதயம் காம உணர்வுகளை தூண்டுகிறது. அல்லாஹ் அதனால தான் சொல்லிட்டான், உன் பார்வையை தாழ்த்திக்கோ, உன் பார்வையை தாழ்த்திக்கொள். உன் பார்வை நாளை மறுமையில் கேள்வி கணக்கு உள்ளாக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபல் ஐனானி தஸ்னியான் வஸினாஹுமா அன்-நظர். இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது, இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது. கண்களின் விபச்சாரம் என்ன தெரியுமா? வஸினாஹுமா அன்-நظர். கண்ணுடைய விபச்சாரம் தவறான விஷயங்களை பார்ப்பது, தவறான விஷயங்களை பார்ப்பது. நாவு விபச்சாரம் செய்வது, நாவுடைய விபச்சாரம் என்பது கெட்ட வார்த்தைகளை பேசுவது. கை விபச்சாரம் செய்கிறது, கையினுடைய விபச்சாரம் மோசமானவைகளை தொடுவது. கால் விபச்சாரம் செய்கிறது, கால் மோசமானவைகளின் பக்கம் நடந்து செல்வது. இதெல்லாம் உள்ளம் ஆசை கொள்கிறது, மர்ம உறுப்பு அதனை உண்மையாகவும் பொய்யாகவும் ஆக்குகிறது என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கெல்லாம் அடிப்படையாக வழிவகுத்து கொடுக்கக்கூடியது எது என்று கேட்டால் இன்றைய சினிமாக்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சினிமாக்களை நாம எதிரிகளாக மாறணும். இன்றைக்கு நாம சமூகத்தின் எதிரிகள் போதையும் பாலியல் வன்முறைகளும் அப்படின்ற ஒரு தலைப்பை மையமாக வைத்து ஒரு மாத காலங்கள் நம்முடைய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கின்ற அமைப்பு பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கிறது. இதற்கெல்லாம் இன்னும் சொல்ல போனா அடிப்படை காரணமே இது சினிமா தான். உம்முல் கபாயிர், பாவங்களிலே பெரிய பாவம் மது சொன்னாங்க. அந்த மதுவை திரைப்படங்கள்ல காட்டுறது இல்லையா, சினிமாக்கள்ல காட்டுறது இல்லையா? அதைத்தான் இன்றைக்கு தன்னுடைய நடிகனாக இருக்கக்கூடியவன், தன்னுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன், அவன் அப்படியே ஸ்டைலாக ஊத்தி அதை அப்படி குடிக்கின்ற பொழுது அதை பார்த்து அவனும் நானும் இப்படி அடிக்கணும் வருதா இல்லையா? அவனுடைய அந்த இளைஞர்களுக்கு மனசு அந்த ஒரு உணர்வு வருகிறதா இல்லையா? இதற்கெல்லாம் அடிப்படை காரணமே இதுதான். ஏன்னா உண்மையிலேயே ஒருத்தன் குடிகாரனா இருந்தா அவனை குடிகாரன் என்று சொல்லுவோம், ஒருத்தன் விபச்சாரகராக இருந்தால் அவனை விபச்சாரம் என்று சொல்லுவோம், விபச்சாரகன் விபச்சாரி என்று சொல்லுவோம். ஒருவர் சூதாடுகிறான் என்று சொன்னால் அவனை சூதாட்டக்காரன் என்று சொல்வோம். இவை அனைத்தையும் உள்ளடக்கிய சினிமா பார்க்கக்கூடியவனை என்ன சொல்வது? என்ன சொல்றீங்க? சினிமா பார்க்கக்கூடியவனை எல்லாம் அதுல அடங்கி இருக்குது. போதை அடங்கி இருக்கிறது, தவறான பார்வை இருக்கிறது, சூதாட்டம் இருக்கிறது, பாலியல் வன்புணர்வுகள் இருக்கிறது, எல்லா தீமைகளின் கூடாரமாக இருக்கிறது சினிமா. அந்த சினிமாவை பார்க்கக்கூடியவர்கள் என்னவென்று சொல்லுவது? அவங்க என்ன சொல்லுவீங்க? குடிகாரன் சொல்றோம், சூதாட்டக்காரன் சொல்றோம், விபச்சாரம் சொல்றோம். சினிமா பார்க்கக்கூடியவர்கள் என்ன பெயரிடுவது? அவங்க சமூகத்தில் வெள்ளையும் சொல்லியாம தானே உலா வர்றாங்க, வெள்ளையும் சொல்லியாம தானே உலா வர்றாங்க. அவங்களுக்கு என்ன பெயர்? உண்மையிலே அவை அனைத்தும், இந்த தீமையுடைய அனைத்தும் கூடாரத்துக்குரியவர்கள் அவர்கள். உண்மையிலேயே அதை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ, அந்த படத்தை யாரெல்லாம் சினிமாக்களுக்கு ஆதரவு தருகிறார்களோ, இந்த சினிமா மோகம் இன்னைக்கு நாட்டை எப்படி சீரழித்து கொண்டு போயிருக்கிறது பாத்தீங்களா? சினிமா மோகம் இன்றைக்கு நாட்டை எப்படி சீரழிவின் பாதையில் கொண்டு சென்றிருக்கிறது. இதோ நம் கண்கூடாக இன்றைய கால சூழ்நிலையை பார்த்து கொண்டுதானே வருகிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இஸ்லாத்துக்காக நம்ம எதுவும் இழக்கல, இஸ்லாத்துக்காக நம்ம எதுவும் செய்யல. இஸ்லாத்திற்காக பெரிய பொருளாதார செலவினங்களோ, நம்முடைய குடும்பமோ, நம்முடைய உயிர்களையோ நாம் எதையும் இழக்கல. சஹாபாக்குடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து பாருங்கள். உண்மை மூமின் தன்னுடைய முன்னுதாரணமான வாழ்க்கையாக யாரை எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால் அல்லாஹுவை, அல்லாஹுடைய தூதரையும், அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் நடந்த அந்த சத்திய சஹாபாக்குடைய
அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்களை தன்னுடைய கதாநாயகனாக எடுத்துக்கொண்டு அவருடைய வாழ்வை பின்பற்றுவார்கள். இன்றைக்கு போதையில் தள்ளாடக்கூடியவர்களையும் காம இச்சையில் மூழ்கி கிடப்பவர்களையும் இன்றைக்கு தானைய தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகம், சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்து படித்து பாருங்கள். எத்தனை சஹாபாக்களுடைய வரலாறு! முஸ்அப் இப்னு உமைர் அவருடைய வரலாறு எல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய பாடத்திற்கும் படிப்பினைக்குரியது. உண்மையிலேயே மக்காவுடைய வீதியிலே கதாநாயகர் என்று போற்றப்பட்டவர் அவர். இளம் வயது சஹாபாக்களில் மிக முக்கியமான அங்கம் வகித்தவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் அப்படி தெருவுல நடந்து போனார்னா அப்படி மணக்கும். அவருடைய அந்த வாசனை திரவியங்கள் அப்படி பூசிக்கொண்டு போவார். அவர் சற்று தூரத்தில் போய்விட்டாலும் வேறொரு பக்கமாக அந்த பாதையில் யாராவது நடந்து வந்தால் இந்த தெரு வழியாக முஸ்அப் இப்னு உமைர் போயிருக்கிறார் அப்படி என்று அவருடைய நறுமணத்தை வைத்தே கண்டு கொள்வார்கள். அந்த அளவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையில் இருந்தவர் தான். எப்பொழுது இஸ்லாத்துக்குள்ள வந்தாரோ அவர் இந்த இஸ்லாத்திற்காக தன்னுடைய பொருள், தன்னுடைய குடும்பம், ஏன் தன்னையே அர்ப்பணித்தார். அல்லாஹ் அக்பர். அந்த வரலாறை மட்டும் நீங்கள் படிப்பினை பெற்றுவீர்கள் என்று சொன்னால், அந்த பாடத்தை மட்டும் ஒவ்வொரு இளைஞர்களும் பாடமாக ஆக்கி கொண்டால் நிச்சயமாக எந்த கூத்தாடிக்கு பின்னாலும் போக மாட்டோம். முஸ்அப் இப்னு உமைர் மதீனால இஸ்லாம் உருவானதற்கு காரணம் என்ன தெரியுமா? யார் தெரியுமா? இவர்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக மதீனாவுக்கு முஸ்அப் இப்னு உமைரை தான் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் முதல்ல இஸ்லாத்தை போய் சொல்றாரு. 12 பேர் வராங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட அந்த 12 பேரை அழைத்து வராரு. ரசூலுல்லாஹ் உபதேசம் செஞ்சு அனுப்பி வச்சு அடுத்த வருஷம் வாங்கன்றாங்க. திரும்ப மதீனாவுக்கு போயிட்டு பிரச்சாரங்கள் செய்து 72 நபர்களோடு வருகிறார். 70 ஆண்களும் 2 பெண்களோடு வருகிறார். 2வது ஆண்டு ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு உபதேசம் செஞ்சு அடுத்த ஆண்டு வாங்கினாங்க. அடுத்த ஆண்டு தன்னந்தனியா வராரு. அடுத்த ஆண்டு தன்னந்தனியாக வருகிறார். என்ன ஆச்சு? இஸ்லாத்தை தழுவுனவங்க என்ன ஆச்சு? முதல் வருஷம் 12, 2வது வருஷம் 72, இப்ப தன்னந்தனியா வந்து நிற்கிறாரே. இஸ்லாத்தை விட்டு எல்லாம் போயிட்டாங்களா? தன்னந்தனியாக வந்து நின்று சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, மதீனாவின் எல்லா வீடுகளிலும் இஸ்லாம் போய் சேர்ந்துருச்சு. எல்லா வீடுகளிலும் இஸ்லாம் போய் சேர்ந்துருச்சு. எல்லாரையும் இங்க நான் அழைத்து வர முடியாது, அதனால நீங்க வாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அழைப்பு கொடுத்தவர் மதீனாவுக்கு நீங்க வாங்க யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகுதான் போறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவில் வரவேற்பதற்காக ரசூலுல்லாஹ் முதலாக மதீனாவுக்குள் நுழைகின்ற பொழுது ஆண்களும் பெண்களும் சிறியவர்களும் பெரியவர்களும் அப்படியே வரிசையாக நின்று அவர்களை வரவேற்று பாடல்கள் எல்லாம் பாடி வரவேற்றார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கிறோமே. இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தவர் யார்? முஸ்அப் இப்னு உமைர் என்கின்ற அந்த இளம் வாலிபர் தானே. இந்த இஸ்லாத்திற்காக நாம் என்ன செஞ்சோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இஸ்லாத்திற்காக நாம் என்ன செய்தோம்? ஒரு நடிகனுக்கு பின்னால் தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்காக அந்த நடிகனை பார்த்துவிட்ட சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் இன்றைக்கு இஸ்லாமிய பெண் மக்கள், இஸ்லாமிய ஆண் இளைஞர்கள் அப்படியே பூரித்து விடுகிறார்களே. என்ன பயன்? உங்களை அவன் ஏறிட்டு கூட பார்த்திருக்க மாட்டான். நீங்கள் யார் என்றே தெரியாது. அவனுக்காக உங்களுடைய உழைப்பை எல்லாம் கொட்டுகிறீர்களே, உங்களுடைய உழைப்பை எல்லாம் கொட்டுகிறீர்களே, உங்களுடைய நேரத்தை எல்லாம் வரியமாக்குகிறீர்களே. மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்டால் நிலை என்னாகும்? இந்த இஸ்லாமிய சமூகம் சிந்திக்க வேண்டும். அன்பிற்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே, அது எப்படிப்பட்ட படங்களாக இருந்தாலும் சரி, அது முஸ்லிம் தயாரித்தது, முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய அருமையான திரைப்படங்கள் என்று யார் எவ்வளவு பேர் சொன்னாலும் சரி, அது மார்க்கத்தின் அடிப்படையில் அது ஹராம் தான் என்பதை நாம் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு இது போன்ற திரைப்படங்களுக்கு நம்முடைய எந்த ஆதரவையும் நாம் தெரிவிக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் ஜமாத்தின் சார்பாகவும், அதே நேரத்தில் நம்முடைய கொள்கை என்ன, நம்முடைய கோட்பாடுகள் என்ன
என்பதையெல்லாம் விளங்கி நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தினுடைய நடப்புகளையும் சீர்கேடுகளையும் நம்மளால் மாற்ற முடியுமா என்று சொன்னால் உண்மையில் நம்மளால் முழுமையாக மாற்ற இயலாது. உலகத்தினுடைய நடப்புகளையும் சீர்கேட்டுகளையும் நம்மளால் முழுமையாக மாற்ற முடியாது. இனி அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஒவ்வொரு குடும்பங்களிலும் சுய கட்டுப்பாடு வேணும். சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய அந்த சுய கட்டுப்பாடு ஒவ்வொரு குடும்பத்திலும் வரணும். ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களும் தன்னுடைய குடும்பத்தை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லணும். தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள். உண்மையிலே சமூகம் ஒரு சிறந்த தலைமுறையாக நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைமுறைகள் சிறந்த தலைமுறைகள் உருவாவதற்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்தினால் போதும். இதை செய்வதற்கு இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகம் தவறிவிட்டது. ஒத்துக்கணாது. என் குடும்பத்தில் உள்ள என் பிள்ளையை நான் சரியாக வளர்க்கிறேனா? சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கால சூழ்நிலை இது. இதுல நாம தவறவிட்டதின் மூலமாகத்தான் இன்றைக்கு வருங்கால தலைமுறையை பற்றி நாம் மிகவும் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பினை பெற்றிருக்கிறீர்கள். அந்த பொறுப்பினை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு குடும்பத்தின் தலைவன் அந்த குடும்பத்திற்குண்டான பொறுப்புதாரியாக இருக்கிறான். அந்த குடும்பத்தை அவன் எவ்வாறு வழிநடத்தினான் என்பதை குறித்து அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான் என்றார்கள். அப்ப இந்த கேள்விகள் இருக்கிறது என்பதை ஒரு மூமின் நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் அவன் வாழ துணிந்தான் என்று சொன்னால் நிச்சயமாக வருங்கால தலைமுறைகளை ஒரு சிறந்த தலைமுறையாக நாம் உருவாக்க முடியும் என்பதை நம்முடைய மனதில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியவான்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அன்சார் பள்ளி கிளையின் சார்பாக பசி அறிவோம் உணவளிப்போம் என்கின்ற ரீதியில் கடந்த சில வருடங்களாக நம்முடைய பகுதியில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள், அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு 45 குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 1300 ரூபாய் அளவில் ஒரு கிட் அவர்களுக்கு, உணவு கிட் அவர்களுக்கு தரப்படுகிறது. அப்போது இன்னும் நிறைய பெட்டிஷன்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது, குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி நிறைய குடும்பங்கள் பெட்டிஷன் தந்திருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் பசி அறிவோம் உணவளிப்போம் என்ற அந்த திட்டத்தின் கீழ் உணவளிப்பதற்காக வேண்டி பொருளாதாரம் திரட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய ஜும்மாவுடைய வசூலும் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களும் அந்த பசி அறிவோம் உணவளிப்போம் என்கின்ற அந்த திட்டத்திற்காக தாராளமாக பணமாகவும் அல்லது பொருளாகவும் தந்து உதவுமாறு ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாராக. ஃபதுகுருல்லாஹ் யதுகுருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வலதுகுருல்லாஹில் அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.